சிறகடி காசு அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, விஜயோட யோகா கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒருத்தர் வருவாரு. அவரு பார்த்தீங்க அப்டின்னா, பார்வதி கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பாரு. பார்வதி கூடயே தான் பேசிட்டு இருப்பாரு. அவரு பார்வதி கிட்ட ஃபோன்லாம் பேசுவாரு. அப்படி பேசும்போது பார்வதிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு, பார்வதிக்காக சீக்கிரமாவே சூப்லாம் வச்சு எடுத்துட்டு வந்து குடுப்பாரு. பார்வதி அத சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, "ரொம்ப நல்லா இருக்கே! உங்களுக்கு குக்கிங்லாம் தெரியுமா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியும். தனியா இருக்கேன்ல, அதனால எனக்கு எல்லாம் கத்துக்கிட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. அப்ப பார்வதி சூப் குடிச்சிட்டு இருக்கும்போது பொறை ஏறிரும். அதனால பார்த்தீங்க அப்டின்னா, பார்வதி தலைய வந்து அவரு தட்டி விடுவாரு. அந்த நேரம் பார்த்து விஜயா வந்து அங்க வருவாங்க. விஜயா வந்தது மட்டும் இல்லாம, "இங்க என்ன நடக்குது?" அப்டின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. "இதெல்லாம் சரியில்ல. என் கிளாஸ முடிச்சு விடாம போமாட்டீங்க போல. உங்க 2 பேர்கிட்டயும் நான் பேசணும்" அப்டின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. 2 பேரும் நடந்துக்கிறது சரியில்ல அப்டின்பாங்க. "நாங்க என்ன நடந்துக்கிட்டோம்? நாங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம்" அப்டின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. "ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாரி எனக்கு தெரியலன்னு" சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு விஜயாவே எய்த்து பேசுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.